Hi viewers, very good morning. So இங்க இருந்து உதய்பூர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழியா நமக்கு சாப்பிடறதுக்கு நல்ல பிளேஸ் கிடைச்சிச்சுங்க. அந்த ஹோட்டல் நேம் வந்து ஜலரம். இங்க ஒரு ஸ்பெஷல் இருக்கு. உதய்பூர் போற ஹைவேல தாங்க இருக்கும். அதிகமா அந்த இடத்தை நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஹாய் விவர்ஸ், வெரி குட் மார்னிங். நேற்று வந்ததை பார்த்தா இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றதே தெரியாம தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம வந்து பிளான் பண்ற விஷயம் ஒன்றா இருக்கும், ஆனால் நடக்கிறது இன்னொன்னா தான் இருக்குங்க. நமக்கும் அப்படிதான். நமக்கு மட்டும் என்ன அப்படியே நடந்துற போகுது. நைட்டுக்குள்ளே எப்படியாவது மும்பை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 14 hours அப்படியே டிராவல் பண்ணி வந்ததுலேயே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். பட் வந்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு மார்னிங் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு மும்பை ரீச் பண்ணி, அதாவது மும்பை சிட்டிக்குள்ள போறது இல்ல. ஸோ மும்பை அப்படியே பைபாஸ் போயிட்டு அதை கிராஸ் பண்ணி அங்கிருந்து மும்பை டு உதய்பூர் போகணும் அப்படின்றதான் இன்னையோட பிளான். பட் நடக்குது அப்படின்றது நம்ம கையில எங்க இருக்கு? நேற்று மாதிரி எங்கேயாவது ஒரு டிராபிக்லயோ ஏதாவது ஒரு இடத்துலயோ மாட்டணும் அப்படின்னா எதுவும் சொல்ல முடியாது. 7 o'clock கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம். இப்ப டைம் என்னாச்சு இப்பவே 8:30 ஆயிடுச்சு. ரூமே அலங்கோலமா கிடைக்கு. எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும் போல. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அள்ளி போட்டு எடுத்துட்டு நம்ம இன்னைக்கான ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த வேலை ஏதாவது ஒரு ஹோட்டல்ல நல்ல ஹோட்டலா பார்த்து காலை டிஃபனை சாப்பிட்டுட்டு உதய்பூர் போறோம். மறக்காம FalconView சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தலா உங்களை 8 மணிக்கு கிளம்ப சொன்னா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி, இதோ சீக்கிரம் கிளம்பிடுறேன். சாரி ஃபார் த டிலே. ஓகே, டைம் ஆச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ இங்கேருந்து உதய்பூர் பார்த்தீங்க அப்படின்னா 14 hours காமிக்குது. டிஸ்டன்ஸ் 755 கிலோமீட்டர் இருக்கு. மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாம்பேல வந்துட்டு பொல்யூஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்பதாங்க ஃபீல் பண்றேன். நான் என்னதான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ மூக்கெல்லாம் அடைக்கிறது மாதிரி. இன்னும் நம்ம அந்த மெயினான ஏரியாவை போய் ரீச் பண்ண போறது இல்லை. ஏன்னா நம்ம அப்படியே ஹைவேல தான் போறோம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்ம அப்படியே வெளியில ஏதாவது இருக்கான்னு வேடிக்கை பார்ப்போம். கேட்கலாம், இவ்வளோ மெயினான சிட்டி எல்லாம் விட்டுட்டு ஏன் ஸ்ட்ரெயிட்டா அங்கே போறீங்க? போற வழியிலே இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். நானும் அதை கேட்டுட்டு ஏன் இருந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா, அப்ப நாம நினைக்கிற லடாக்கு போக முடியாது. வந்து ஸ்னோ ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 6 months அப்புறம் தானே 6 மாசம் வரைக்கும் என்ன நடக்கும், எப்ப லாக்டவுன் போடுவாங்க, என்ன நடக்கும்ன்றது தெரியாது. ஸோ இந்த டைம் ஏன் மிஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கே போயிட்டு ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணிட்டு ஓவரால் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டா நம்ம இங்கே எப்போ வேணாலும் சுற்றி பார்த்துக்கலாம் நம்ம இந்த பிளேஸ் அப்படின்னு. கரெக்டா இப்போ உதய்பூர் ஹைவேல இருக்கோங்க.
ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்றதால ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா கண்ணு கெட்டு தூரம் வரைக்கும் பச்சை பசேன்னு தெரியுது, எல்லாமே கிரீனா தான் இருக்கு. ரொம்ப கை கால்லாம் பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இறங்கின இடம் பரவாயில்ல, சூப்பரான ஒரு பிளேஸா இருக்கு லொகேஷன். அங்க பாருங்க பின்னாடி எவ்வளோ பெரிய ஹில்ஸ். ஆனா கூடிய சீக்கிரம் ஒரு ட்ரெக்கிங்கும் நம்ம போகணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் ட்ரெக்கிங் பிளான் கண்டிப்பா போடுறோம். ஆனா இது மாதிரி இன்னும் நிறைய இடம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்படியே போகும்போது இதே மாதிரி இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குமா. ஒரு வழியா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல பிளேஸ் கிடைச்சிச்சுங்க. இந்த ஹோட்டல் நேம் வந்து ஜலரம். ஏன் சொல்றேன் அப்படின்னா NH48ல தான் இருக்கும், உதய்பூர் போற ரோட்ல. ஆனா இங்க ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஒரே பிளேட்ல 6 பேர் சாப்பிடுறது மாதிரி ஒரு ஸ்பெஷலா ஏதோ அவங்க ரெடி பண்ணுவாங்களா எப்பவுமே. அதுதான் இந்த ஹோட்டல் ஸ்பெஷலா. வந்து கேட்டதுமே சொல்லிட்டாங்க, அந்த ஒரே பிளேட் இருக்குல்ல 6 பேர் சாப்பிடுறது, நான் ஒருத்தியா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதையும் போய் பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க, சோறு தான் முக்கியம்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு மற்றதை பேசிக்கலாம். ஓகே, சொன்னது மாதிரியே டிஷ் எல்லாம் வந்துட்டே இருக்கு பாருங்க. 6 பேர் சாப்பிட்ற ஐட்டம் நான் ஒரு ஆள் டேஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஆனால் வெரைட்டியாக வச்சிருக்காங்க. இன்னும் வருமா? இது வந்து முடியல, என்ன ஃபினிஷ் ஆகல, இன்னும் வருமா? அவசரத்தில் பிளேட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். பட் நான் கை கழுவ தான் மறந்துட்டேன். ஆனால் இன்னும் ஒரு விஷயமும் சொல்கிறேன். பிளாக் வாட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை நான் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே அந்த பிளாக் வாட்டர் கிடைக்குது. இதோட வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 தான். 24 months வந்துட்டு கேரண்டி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறேன் பிளாக் வாட்டர் அப்படின்றது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன். நார்மல் வாட்டர் மாதிரி தானே இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் 500 ml 100 rupees இந்த வாட்டர். இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறது வரை டிஷ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. இது எல்லாமே நான் தான் சாப்பிட போறேன்னா நம்ப முடியுதா? ஆனால் அதுதாங்க உண்மை. அட்லீஸ்ட் எல்லாத்துலேயும் கொஞ்சமாவது டேஸ்ட் பண்ணியாவது சாப்பிட்டே பார்க்கணும். ஏன்னா பார்க்கும்போதே நாக்கில் எச்சு வருது. இந்த ஹோட்டல் நீங்கள் மஸ்ட் இந்த சைடு நீங்கள் ட்ரிப் போனீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நம்ம சாப்பிடலாம். ஓகே, ஹல்வா அதான் நினைக்கிறேன், அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாமே கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நைஸ்ங்க. ஒரு வழியாக நல்லாவே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அதான் சொன்னேனே, அதை பார்த்த உடனே வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீல். இருந்தாலும் ட்ராவல் டைமில் ரொம்ப ஹெவியாக அது பண்ண முடியல. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும், இந்த சைடு உள்ள ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் டேஸ்ட் பண்ணேன். வாயில எனக்கு பேரே வராத பேர்லாம் சொன்னால் தலையாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். நல்ல சாப்பாடு. ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்க. நிஜமா சொல்றேன்ப்பா, போகும்போது இதெல்லாம் என் கண்ணுக்கே தெரியல. சீரியஸா அவ்வளோ பசியில தான் இருந்தேன். இங்க நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு, கையாலே செஞ்ச பொருட்கள், சிவன் லிங்கம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நமக்கு இங்க பர்ச்சேஸ் பண்றதுலாம் எதுவும் இல்லை. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கு, இந்த பிளேஸ் இருக்கு. ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ருத்ராட்சம் அது மாதிரி நிறைய விஷயம் கிடைக்கும். ஸோ அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்பி உதய்பூர் போற அதே ஹைவேல தாங்க இப்போ நம்ம இருக்கோம். பட் போயிட்டே இருக்கும்போது இந்த டெம்பிள் ரொம்ப என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. நந்தி கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். அதிகமா அந்த இடத்த நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு டைம்ல எப்பயோ விசிட்டிங்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டோக்கன்லாம் கொடுக்கறது மாதிரியான பிளேசஸ்லாம் இருக்கு. ஆனா இப்போ வந்து அங்க ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு திருப்பி பெயிண்ட்லாம் வைக்கிறாங்க போல. ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு தான் அதை வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கும் ஏதாவது ஒரு திருவிழா இல்லாட்டி ஏதாவது ஒரு சீசனா இருக்கலாம். நீங்க வரும்போது இந்த பிளேஸ் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா தாராளமா பார்க்கலாம். நந்தி கிராம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல. இப்ப நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். கிட்டத்தட்ட 7 o'clock ஆயிடுச்சு ஈவினிங். ஸோ ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றதால இறங்கியாச்சு. ஐ லவ் பரூச் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் ஹைவேல தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட 5 பிளேஸ் தாண்டி 6வது பிளேஸ்ல நாம இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நைட்டும் நம்ம டிராவலிங்லேயே தான் இருப்போம்ட்டு நினைக்கிறேன். பிளான் பண்றது ஒன்னா இருக்கும், நடக்கிறது ஒன்னா இருக்கும்னு சொன்னோம்ல, அதாங்க உதய்பூர் வரைக்கும் போயிட்டு ரீச் ஆகணும்னு நினைச்சோம். பட் இன்னும் நம்மளால ரீச் ஆக முடியல. இந்த ட்ரிப்பே வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா பிளான் பண்ணாலும் இத்தனை நாள் ஆகும் லடாக் போறதுக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. டே டிராவல் நைட்டு ஸ்டே அப்படின்றது தானே பார்த்தோம் அப்படின்ட்டு. பட் டைம் சில இடத்துல அங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த
டிராஃபிக் அதெல்லாம் பார்க்கும்போது மிஸ் ஆயிடுதுங்க. ஹைவே டிராவல், ரோட் டிராவல் அப்படின்றது ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்றதால ஹெவி வெஹிக்கல்லாம் இப்படின்ற செகண்ட்குள்ள கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம காலையில மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கிறதால கொஞ்ச நேரம் நம்ம கவனம் செதறினாலும் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சென்னையில ஸ்டார்ட் பண்ணி சென்னை, பெங்களூர், கோவா, புனே, மும்பை 5 பிளேஸ் தாண்டி இப்போ குஜராத் ஹைவேல நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கே சில நேரம் யோசிக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இங்கேருந்து கிளம்புறது பெட்டர். இந்த பாருங்க, நல்ல மழையில வந்து மாட்டிக்கிட்டோம். ஆக்சுவலாக இன்னைக்கு உதய்பூர் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். பட் எங்களால் முடியல, நல்ல மழையில மாட்டிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் காரில் வேற ஸ்பேர் பிளக்கும் போயிடுச்சு. நாங்கள் திடீர்னு கிளம்பினதால எதுவுமே பிளான் பண்ணாமல் கிளம்பிட்டோங்க. அதனால தான் இப்போ வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ நீங்கள் கிளம்பும் போது நல்லா பக்காவாக பிளான் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு நினைச்ச ஒரு டெஸ்டினேஷன் போயிட்டு ரீச் பண்ண முடியல. ஸோ அகமதாபாத்லேயே ஸ்டே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு டேவை நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட டாட்டா பை பை சொல்றது உங்க நிதிதா செல்வமணி. பாய்.